அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 7th ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 3ல தமிழகத்தில் சமணம், பௌத்தம், ஆசிவக தத்துவங்கள், இது ஒரு முக்கியமான லெசன். இதிலிருந்து ஒரு 91 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். இது டெட் ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், முக்கியமான பாடம். இதில் இந்த பாடத்தில் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு பாருங்கள். முதல் கேள்வி, சமணத்தின் தொடக்க காலத்தில் சமணத்துறவிகள் சமணத்தின் எத்தனை உறுதிமொழிகளை கடுமையாக பின்பற்றினர்? சமணம் தொடக்க காலத்தில் சமணத்துறவிகள் சமணத்தின் 5 உறுதிமொழிகளை கடுமையாக பின்பற்றினர். மகாவீரர் இயற்கை எய்திய பின்னர் சமண அறிஞர்கள் எங்கு ஒரு பேரவையை கூட்டி தங்களது போதனைகளை தொகுத்தனர்? மகாவீரர் இயற்கை எய்திய பின்னர் சமண அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரம் என்ற இடத்தில் ஒரு பேரவையை கூட்டி தங்கள் போதனைகளை தொகுத்தனர். கிபி 5ஆம் நூற்றாண்டில் சமண பேரவை எங்கு கூட்டப்பட்டு கருத்து வேறுபாடுகள் தீர்க்கப்பட்டது? 5ஆம் நூற்றாண்டில் சமண பேரவை வல்லபி என்ற இடத்தில் கூட்டப்பட்டு கருத்து வேறுபாடுகள் தீர்க்கப்பட்டது. பிகநிதயா எனப்படும் பௌத்த நூல் இந்தியாவில் எத்தனை வகைப்பட்ட தத்துவ பள்ளி இருந்ததாக கூறுகிறது? பிகநிதயா எனப்படும் பௌத்த நூல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 62 வகைப்பட்ட தத்துவ பள்ளிகள் இருந்ததாக கூறுகிறது. எந்த ஆண்டு சமண ஆச்சாரியர்கள் சமண இலக்கியங்கள் அனைத்தையும் ஆவணப்படுத்துவதை நம் முடிவு செய்தனர்? அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 500ஆம் ஆண்டில் தான் சமண ஆச்சாரியார்கள் சமண இலக்கியங்கள் அனைத்தையும் ஆவணப்படுத்துவது என முடிவு செய்தனர். சமணத்தின் 50 உறுதிமொழிகளில் கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது அகிம்சை, உண்மைங்கிறது சத்தியா, திருடாமை அசௌரியா, திருமணம் செய்து கொள்ளாமை பிரம்மச்சாரியா, பணம் பொருள் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை அபரிக்கிரகா அப்படின்னு பேரு. இதெல்லாம் 50 உறுதிமொழிகளில் அனைத்துமே சரியான ஒன்றாகும். கூற்று 1 பாருங்க, திகம்பரர் சுவேதம்பரர் இருவருமே ஆகம சூத்திரங்களை அடிப்படை நூலாக ஏற்றனர். கூற்று 2, ஆகம சூத்திரங்களின் உள்ளடக்க விளக்கங்களில் இரு பிரிவினரும் ஒத்து காணப்பட்டனர். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி. 2வது கூற்று, அதாவது ஆகம சூத்திரங்களின் உள்ளடக்க விளக்கங்களில் இரு பிரிவினரும் ஒத்து காணப்பட்டனர் என்பது தவறான ஒன்று. சமண இலக்கியங்கள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? சமண இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. மகாவீரரின் நேரடி போதனைகளை கொண்டுள்ள ஆகம சூத்திரங்கள் எத்தனை நூல்களை கொண்டுள்ளன? மகாவீரரின் நேரடி போதனைகளை கொண்டுள்ள ஆகம சூத்திரங்கள் மொத்தம் 12 நூல்களை கொண்டுள்ளன. கூற்று 1, ஆகம சூத்திரங்கள் அர்த்த மகதி பிராகிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளன. கூற்று 2, 12வது ஆகம சூத்திரம் தொலைந்து போனதாக கருதப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்களில் மொத்தம் எத்தனை நூல்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளன? ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்களில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 84 நூல்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளன. ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள் கீழ்கண்ட எந்த மொழிகளில் எழுதப்பட்டுள்ளன? தமிழ், ஆங்கிலம், இந்தி, ஜெர்மன், ராஜஸ்தானி. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்தும் என்பது சரியான விடை. ஆகமங்கள் மேல் எழுதப்பட்ட உரைகள், விளக்கங்கள் மற்றும் தொகுக்கப்பட்ட நூல்கள் எவை? ஆகமங்கள் மேல் எழுதப்பட்ட உரைகள், விளக்கங்கள் மற்றும் தொகுக்கப்பட்ட நூல்கள் பார்த்தீங்கன்னா ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள் ஆகும். ஆகமங்கள் அல்லாத 41 சூத்திரங்களில் கீழ்கண்ட எவை அடங்கும்? முதலாவது பார்த்தீங்கன்னா 11 அங்கங்கள், 2வது 12 உப அங்கங்கள், 3வது 5 சேடாக்கள், 4வது 5 மூலங்கள், 5வது கல்பசூத்திரா. இதெல்லாம் ஆகமங்கள் அல்லாத 41 சூத்திரங்களில் இவை அனைத்தும் அடங்கும் என்பது சரியான விடை. தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். இதில் பாருங்க, இதில் அங்கங்கள் திகம்பரர் நூல் என்பது தவறான இணை. உப அங்கங்கள் நெறிமுறை குறிப்பேடுகளை கூறுகிறது. மூலங்கள் அடிப்படை கோட்பாடுகள். சேடாக்கள் என்பது நடத்தை விதிகளை கூறுகிறது. அங்கங்கள் திகம்பரர் நூல் என்பது தவறான ஒன்று. பஞ்சதந்திரம் நூலில் பெருமளவில் யாருடைய தாக்கம் இருப்பதாக நம்பப்படுகிறது? பஞ்சதந்திர நூலில் பெருமளவில் பார்த்தீங்கன்னா சமணத்தின் தாக்கம் இருப்பதாக நம்பப்படுகிறது.
கல்பசூத்ராவின் ஜைன சரிதா என்னும் நூலை இயற்றியவர் யார்? கல்பசூத்ராவின் ஜைன சரிதா என்னும் நூலை இயற்றியவர் பத்ரபாகு. பத்ரபாகு சந்திரகுப்த மௌரியரோடு எங்கு புலம்பெயர்ந்து குடியேறினார்? பத்ரபாகு சந்திரகுப்த மௌரியரோடு மைசூர் புலம்பெயர்ந்து குடியேறினார். சமணத்தில் திகம்பரர் ஸ்வேதம்பரர் என இரு பிரிவுகளும் எப்போது தோன்றின? திகம்பரர் ஸ்வேதாம்பரர் இந்த பிரிவுகள் கிபி 1ஆம் நூற்றாண்டில் தோன்றின. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். சீவக சிந்தாமணி சமண நூல் சரி, திருத்த தேவர் அதை இயற்றினார். அரசனின் துறவு வாழ்க்கையை சொல்லும், இதெல்லாம் சரிதான். நாலடியார் சைவ துறவியால் ஆனதுங்கிறது தவறு, சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது நாலடியார். கூற்று 1, தமிழக சமணர்கள் திகம்பரர் பிரிவை சார்ந்தவர்கள். கூற்று 2, களப்பிரர்கள் சமண சமயத்தை ஆதரிக்கவில்லை. இதில் 2வது கூற்று தவறு தான். களப்பிரர்கள் சமண சமயத்தை ஆதரிக்கவில்லை என்பது தவறான ஒன்று. கூற்று 1 சரி. சமணர்கள் கர்நாடகாவிலிருந்து இடம்பெயர்ந்த சரியான இடங்களை தேர்ந்தெடு. கொங்கு பகுதியான சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், காவேரி கலிமுக பகுதி திருச்சி, புதுக்கோட்டை சித்தன்னவாசல், பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி. இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சமணர்கள் கர்நாடகாவிலிருந்து இடம்பெயர்ந்த சரியான இடங்கள் அனைத்தும் என்பது சரியான விடை. சித்தன்னவாசல் குகை நிலத்திலிருந்து எவ்வளவு உயரமுடைய பெரும்பாறையில் அமைந்துள்ளது? சித்தன்னவாசல் குகை நிலத்திலிருந்து எவ்வளவு உயரம்னு பார்த்தீங்கன்னா 70 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. சித்தன்னவாசல் குகையின் தரையில் எத்தனை சமண படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன? சித்தன்னவாசல் குகையின் தரையில் பார்த்தீங்கன்னா 17 சமண படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சித்தன்னவாசலில் உள்ள தமிழ் பிராமி கல்வெட்டு எந்த காலத்தை சார்ந்தது? சித்தன்னவாசலில் உள்ள தமிழ் பிராமி கல்வெட்டு கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அறிவர் கோவில் என்னும் சித்தன்னவாசல் குகை கோவில் எந்த நூற்றாண்டில் அமைக்கப்பட்டது? அறிவர் கோவில் என்னும் சித்தன்னவாசல் குகை கோவில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்டது. அறிவர் கோவில் குன்றின் எந்த பகுதியில் உள்ளது? அறிவர் கோவில் குன்றோட எந்த பகுதியில் அமைந்துள்ளதுன்னு பாருங்க. இது மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இவ்வுலகிற்கும் அடுத்த உலகிற்கும் இடையே பாதை அமைப்போரை என்னவென அழைப்பர்? இந்த உலகம் அடுத்த உலகம், இதற்கிடையே பாதை அமைப்போர் தீர்த்தங்கரர்கள் என அழைக்கப்பட்டனர். சித்தன்னவாசல் குகை எந்த ஆண்டு மத்திய அரசின் தொல்லியல் துறை பாதுகாப்பின் கீழ் வந்தது? சித்தன்னவாசல் குகை பார்த்தீங்கன்னா 1958ஆம் ஆண்டு தான் மத்திய அரசின் தொல்லியல் துறை பாதுகாப்பின் கீழ் வந்தது. அறிவர் கோவிலின் சுவரோவியங்கள் எந்த ஓவியங்களுடன் ஒப்புமை கொண்டுள்ளன? அறிவர் கோவிலின் சுவரோவியங்கள் பார்த்தீங்கன்னா அஜந்தா ஓவியங்களுடன் ஒப்புமை கொண்டுள்ளன. சீன பயணி யுவான் சுவாங் எந்த நூற்றாண்டில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார்? யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்த ஆண்டு கிபி 7ஆம் நூற்றாண்டு. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் எந்த சமயத்தை பின்பற்றினார்? பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் சமணத்தை பின்பற்றினார். காஞ்சியில் உள்ள சமண கோயில்களின் எண்ணிக்கை எவ்வளவு? காஞ்சியில் பார்த்தீங்கன்னா 2 சமண கோயில்கள் உள்ளன. யாருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சி சமண கோவிலில் சங்கீத மண்டபம் கட்டப்பட்டது? அது யாருடைய ஆட்சி காலம்னு பாருங்க. விஜயநகர காலத்தில் தான் காஞ்சி சமண கோவிலில் சங்கீத மண்டபம் கட்டப்பட்டது. கூற்று 1, விஜயநகர ஆட்சியில் காஞ்சி சமண கோவில்களில் சுவரோவியங்கள் வரையப்பட்டன. கூற்று 2, இவை தீர்த்தங்கரர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கின்றன. இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. கூற்று 1, திரிலோக்கியநாத கோவிலின் கருவறையில் கல்வெட்டு சான்றுகள் உள்ளன. கூற்று 2 பாருங்க, இக்கல்வெட்டுகளில் கோவிலின் வளர்ச்சிக்கு குறித்த செய்திகளும் நூற்றாண்டுகளின் போக்கில் இக்கோவிலுக்கு கொடையளித்த பலரை பற்றிய செய்திகளும் இடம்பெற்றுள்ளன. இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சமணர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் 83,359 சமணர்கள் உள்ளனர். கழுகுமலையில் உள்ள சமணர் கோவில் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? கழுகுமலையில் உள்ள சமணர் கோவில் கிபி 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த கோவிலாகும். கழுகுமலை குகை கோவில் எந்த அரசனால் உருவாக்கப்பட்டது? கழுகுமலை குகை கோவில் பார்த்தீங்கன்னா பராந்தக நெடுஞ்சடையனால் உருவாக்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் எந்த நூற்றாண்டை சேர்ந்த சமண கற்படுக்கைகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன?
வேலூர் மாவட்டத்தில் கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமண கற்படுக்கைகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1, பைரவ மலையில் உள்ள 3 குகைகளில் 2இல் மட்டுமே கற்படுக்கைகள் உள்ளன. ஒன்றில் 4 படுக்கைகளும் மற்றொன்றில் 1 படுக்கையும் உள்ளன. இதுல பைரவ மலை சார்ந்த 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. திருமலை சமண கோவில் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது? திருமலை சமண கோவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் காணப்படுகிறது. எந்த நூற்றாண்டை சேர்ந்த திருமலை சமண கோவில் வளாகத்தில் நேமிநாதர் சிலை உள்ளது? திருமலை சமண கோவில் வளாகத்தில் நேமிநாதர் சிலை உள்ளது. அது எந்த நூற்றாண்டுன்னு பாருங்க, கிபி 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. திருமலை சமண கோவிலில் உள்ள நேமிநாதர் சிலையின் உயரம் என்ன? திருமலை சமண கோவிலில் உள்ள நேமிநாதர் சிலையின் உயரம் 16 மீட்டர் ஆகும். மதுரையை சுற்றியுள்ள குகை, படுக்கை, கல்வெட்டு சிலைகளின் எண்ணிக்கை முறையே எவ்வளவு? குகை எவ்வளவு, படுக்கை எவ்வளவு, கல்வெட்டு எவ்வளவு, சிலை எவ்வளவு? இதில் பார்த்தீங்கன்னா குகை 26, படுக்கை 200, கல்வெட்டு 60, சிலைகள் 100 உள்ளன. கீழக்குயில்குடி கிராம குன்றுகள் மதுரைக்கும் மேற்கே எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன? கீழக்குயில்குடி கிராம குன்றுகள் மதுரைக்கு மேற்கே பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளன. கீழக்குயில்குடி கிராம குன்றுகளில் சிற்பங்கள் யாருடைய காலத்தை சார்ந்தவை? கீழக்குயில்குடி கிராம குன்றுகளின் சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா பராந்தக வீரநாராயணன் காலத்தை சார்ந்தவையாகும். கீழக்குயில்குடி கிராம குன்றுகளில் எத்தனை சிற்பங்கள் உள்ளன? கீழக்குயில்குடி கிராம குன்றுகளில் பார்த்தீங்கன்னா 8 சிற்பங்கள் காணப்படுகின்றன. சமண பள்ளிகள் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடு. சமண மடாலயங்களும் கோவில்களும் கல்வி கற்றுக் கொடுக்கும் மையங்களாகவும் சேவை செய்துள்ளன. சமண நிறுவனங்களில் சமூக சமய வேறுபாடுகள் இல்லாமல் அனைவருக்கும் கல்வி கற்றுத்தரப்பட்டது. பள்ளி என்பது சமணர்களின் கல்வி மையங்களாகும். இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. கூற்று 1, பைரவமலை குக்கரப்பள்ளி அருகே உள்ளது. கூற்று 2, சமணத்தில் பெண்கள் துறவறம் பூண அனுமதிக்கப்படவில்லை. இதில் 2வது கூற்று தவறான ஒன்று. கூற்று 1 சரி. சித்தார்த்த சாக்கியமுனி கௌதமர் என்பது யாருடைய உண்மையான பெயர்? சித்தார்த்த சாக்கியமுனி கௌதமர் என்பது புத்தரோட உண்மையான பெயராகும். கூற்று 1, கௌதம புத்தர் மகாவீரரின் சமகாலத்தவர். கூற்று 2, சமண கல்வி நிலையங்களில் நூலகங்கள் இல்லை. இது கூற்று 2 தவறுதான். கூற்று 1 சரியான ஒன்று. புத்தரின் தந்தை எந்த நாட்டின் சாக்கிய இனக்குழு தலைவராக இருந்தார்? புத்தரோட தந்தை பார்த்தீங்கன்னா நேபாள நாட்டின் சாக்கிய இனக்குழு தலைவராக இருந்தவர். கூற்று, புத்தர் பழைய மத குருக்களிடம் கற்க எதுவுமில்லை என உணர்ந்தார். காரணம், துறவரமே முக்திக்கு வழி என மதங்கள் கூறின. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. புத்தருடைய அரச வாழ்வுக்கும் துறவு வாழ்வுக்கும் இடைப்பட்ட வழி எவ்வகைப்பட்டது? புத்தருடைய அரசு வாழ்வுக்கும் துறவு வாழ்வுக்கும் இடைப்பட்ட பகுதி 8 வகைப்பட்டது. புத்தருடைய எண்வகை வழிகளில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது? நல்ல எண்ணங்கள், நல்ல குறிக்கோள்கள், அன்பான பேச்சு, நன்னடத்தை, தீது செய்யா வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம். இதில் பார்த்தீங்கன்னா தவறானது எதுவும் கிடையாது. புத்தர் தனது போதனைகளை எந்த மொழியில் பரப்புரை செய்தார்? புத்தர் தனது போதனைகளை பாலி மொழியில் பரப்புரை செய்தார். புத்தர் கூறிய 4 பேருண்மைகளில் எவை சரியானவை? வாழ்க்கை, துயரம், வயோதிகம், நோய், இறுதியில் மரணம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. துயரங்கள் ஆசையினாலும் வெறுப்பினாலும் ஏற்படுகின்றன. ஆசையை துறந்துவிட்டால் துயரங்களை வென்று மகிழ்ச்சியை அடையலாம். ஒருவர் என் வகை வழிகளை பின்பற்றினால் உண்மையான மகிழ்ச்சியும் நிறைவும் கைவரப் பெறலாம். இதுதான் அவர் கூறிய 4 பேருண்மை. இதில் அனைத்துமே சரியான ஒன்று. புத்தருடைய போதனைகள் எப்போது முதலில் எழுதப்பட்டன? புத்தருடைய போதனைகள் பார்த்தீங்கன்னா கிமு 80ஆம் ஆண்டுல எழுதப்பட்டன. புத்தருடைய போதனைகள் எந்த மொழியில் எழுதப்பட்டன? அவருடைய போதனைகள் பார்த்தீங்கன்னா பாலி மொழியில் எழுதப்பட்டன. கீழ்கண்டவற்றுள் திரிபீடகங்கள் எவை? வினய பீடகா, சுத்த பீடகா, புத்த பீடகா, அபிதம்ம பீடகா. இதில் புத்த பீடகாங்கிறது தவறு.
வினய பீடகா, சுத்த பீடகா, அபிதம்ம பீடகா என்பதுதான் திரிபீடகங்கள் ஆகும். பௌத்த துறவிகளுக்கான விதிமுறைகள் எதில் இடம்பெற்றுள்ளன? பௌத்த துறவிகள் எப்படி எப்படி இருக்கணுங்கிற விதிமுறைகள் வினய பீடகாவில் இடம்பெற்றுள்ளது. விவாதங்களை சான்றுகளாக கொண்டு பௌத்த மூல கோட்பாடுகளை கூறுவது என்ன பீடகா? விவாதங்களை சான்றுகளாக கொண்டு பௌத்த மூல கோட்பாடுகளை கூறுவது சுத்த பீடகா ஆகும். புத்தருடைய வாழ்க்கை தொடர்பான கதைகளை கூறும் நூல் எது? புத்தருடைய வாழ்க்கை தொடர்பான கதைகளை கூறும் நூல் ஜாதகங்கள் ஆகும். கௌதமருக்கு முன்பாக வாழ்ந்த 24 புத்தர்களின் வரலாற்றை கூறும் நூல் எது? கௌதமருக்கு முன்பாக வாழ்ந்த 24 புத்தரர்களின் வரலாற்றை கூறும் நூல் புத்த வம்சா. மிலிந்த பன்கா என்பது மிலிந்த அரசருக்கும் யாருக்கும் இடையிலான உரையாடல். மிலிந்த பன்காங்கிறது மிலிந்த அரசர் மற்றும் நாகசேனருக்கு இடையிலான உரையாடலாகும். நன்னெறிகள் தத்துவம் நுண்பொருள் கோட்பாடு பற்றி விளக்குவது எது? நன்னெறிகள் தத்துவம் நுண்பொருள் கோட்பாடு பற்றி விளக்குவது அபிதம்ம பீடகா ஆகும். கூற்று 1 மகாவம்சம் அரச குலங்களை பற்றி கூறுகிறது. கூற்று 2 தீபவம்சம் இலங்கைக்கும் பௌத்தம் பரவியதை கூறுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரியான கூற்று. கீழ் கண்டவர்களுள் முதல் பௌத்த உரையாசிரியர் யார்? முதல் பௌத்த உரையாசிரியர் புத்த கோசா என்பவராவார். மகாயான எழுச்சிக்கு பின் எந்த மொழி பௌத்தத்தில் முக்கியமானது? மகாயான எழுச்சிக்கு பின் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழி தான் பௌத்தத்தில் முக்கியமாக விளங்கியது. அஸ்வகோசர் என்பவரால் இதிகாச பாணியில் எழுதப்பட்ட நூல் எது? அஸ்வகோசர் என்பவரால் இதிகாச பாணியில் எழுதப்பட்ட நூல் புத்த சரிதா என்பதாகும். தமிழகத்தில் பௌத்தம் எங்குள்ள சமய பரப்பாளர்களால் பரப்பப்பட்டது? தமிழகத்தில் பௌத்தம் பார்த்தீங்கன்னா இலங்கை சமய பரப்பாளர்களால் பரப்பப்பட்டது. யுவான் சுவாங் தென்னிந்தியா வந்தபோது பௌத்தத்தின் நிலை எப்படி இருந்தது? எந்த ஆண்டுல? கிபி 7ஆம் நூற்றாண்டுல தான் யுவான் சுவாங் தென்னிந்தியா வந்தபோது பௌத்தத்தின் நிலை. வீரசோழியம் என்னும் இலக்கண நூல் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது? வீரசோழியம் புத்தமித்திரர் அவரால் இயற்றப்பட்டது. கிபி 11ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இலக்கண நூல். 13ஆம் நூற்றாண்டு புத்தர் செப்பு சிலைகள் எங்கு கண்டறியப்பட்டன? 13ஆம் நூற்றாண்டு புத்தர் செப்பு சிலைகள் நாகப்பட்டினத்தில் கண்டறியப்பட்டன. பௌத்தம் எந்த இடத்தில் மட்டும் சவால்களை தாண்டி விதிவிலக்காக திகழ்ந்தது? பௌத்தம் நாகப்பட்டினத்தில் மட்டும்தான் சவால்களை தாண்டி விதிவிலக்காக விளங்கியது. நாகப்பட்டினத்தில் சூடாமணி விகாரையை கட்டிய ஸ்ரீ விஜய அரசர் யார்? நாகப்பட்டினத்தில் சூடாமணி விகாரையை கட்டிய விஜய அரசர் ஸ்ரீ விஜயா என்பவராவார். மணிமேகலை காப்பியம் எந்த சமயத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது? மணிமேகலை அப்படின்னாவே அது ஒரு பௌத்த காப்பியமாகும். வச்சிரபோதி என்னும் துறவி யாருடைய அரச சபையை அலங்கரித்தார்? வச்சிரபோதி இது கேட்கப்பட்ட கேள்வி. நரசிம்ம பல்லவன் 2ஆம் நரசிம்ம பல்லவன் அரசபையை அலங்கரித்தவர் தான் வச்சிரபோதி ஆவார். கூற்று 1 பௌத்த விகாரைகள் கல்வி இல்லங்களாய் இருந்தன. கூற்று 2 நாலந்தா தட்சசீலம் புகழ்பெற்ற விகாரைகளாக விளங்கின. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. எந்த நாட்டு மாணவர்கள் மீது பௌத்தம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது? அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா சீனா மற்றும் திபெத் மாணவர்கள் ஆவார்கள். விகாரா என்பது எந்த மொழி சொல்? விகாரா என்பது ஒரு சமஸ்கிருத மொழி சொல்லாகும். விகாரைகள் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கொடைகளின் மூலம் விகாரங்கள் கல்வி மையங்களாக மாற்றம் பெற்றன. அரசர்கள் அளித்த ஆதரவினால் இஸ்லாமிய ஆட்சிக்கு முந்தைய இந்தியா பார்த்தீங்கன்னா பல விகாரங்களை கொண்ட நாடாக விளங்கியது. விகாரைகள் பல்கலைக்கழக கல்வியை வழங்கியதோடு புனித நூல்களின் கருவூல சேகரங்களாகவும் திகழ்ந்தன. இதுல விகாரைகளை பற்றி அனைத்துமே சரியான கூற்றாகும். தமிழகத்தில் எத்தனைக்கு மேற்பட்ட ஆய்விடங்களில் பௌத்த சிலைகள் இடம்பெற்றுள்ளன? தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 125 மேற்பட்ட ஆய்விடங்களில் பௌத்த சிலைகள் கிடைத்துள்ளன.
திருநாட்டியட்டாங்குடியில் கிடைத்த புத்தர் சிலையின் உயரம் என்ன? திருநாட்டியட்டாங்குடி அங்கு கிடைத்த புத்தர் சிலையின் உயரம் பார்த்தீங்கன்னா 1.03 மீட்டர் கொண்டது. ஆசிவகம் குறித்த தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஆசிவகன் வினைப்பயன் நம்பிக்கை கொண்டிருந்தது. அதனுடைய தலைவராக கோசலர் என்பவர் செயல்பட்டார். தத்துவங்கள் மிஞ்சியுள்ளன. இதில் துறவரம், கடினமான துறவரத்தை ஆசிவக அவங்க பார்த்தீங்கன்னா விரும்பவில்லை. இதுதான் தவறான கூற்றாகும். கோசலா எத்தனை ஆண்டுகள் மகாவீரருடன் நட்பு கொண்டிருந்தார்? கோசலா பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் மகாவீரருடன் நட்பு கொண்டிருந்தார். எந்த பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் வட இந்தியாவில் ஆசிவகம் சரிந்தது? அது பார்த்தீங்கன்னா மௌரியர் வீழ்ச்சிக்கு பின்னாடி தான் வட இந்தியாவில் ஆசிவகம் சரிந்தது. கூற்று 1, ஆசிவகர்கள் அடக்குமுறையை சந்தித்தனர். கூற்று 2, பல்லவர் சோழர் காலத்தில் இவர்கள் மீது வரி விதிக்கப்பட்டது. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பாலாற்று பகுதிகளில் ஆசிவகம் எந்த நூற்றாண்டு வரை செல்வாக்குடன் இருந்தது? பாலாற்று பகுதிகளில் ஆசிவகம் பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டு வரை செல்வாக்குடன் இருந்தது. சரியாக பொறுத்துக. கடைசி ஒன்று கல்பசூத்ரா. பத்ரா பாகு. அதே மாதிரி சீவக சிந்தாமணி இயற்றியவர் திருத்தக்க தேவர். நேமிநாதர் 22வது தீர்த்தங்கரர். மிலிந்த பன்கா நாகசேனர். கீழக்குயில் குடி. இது பார்த்தீங்கன்னா மதுரையில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் டி சரியான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 7th ஹிஸ்ட்ரி டேர்ம் 3ல் தமிழகத்தில் சமணம், பௌத்தம், ஆசிவக தத்துவங்களில் ஒரு 91 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.